இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நார்மல் திங்ஸ் இன் பெனிஸ். ஏன் இது நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த நார்மல் வேரியேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இது இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்குள்ளேயே வெளியிலையும் சொல்லாமல் அதுக்கு அவங்களே செல்ஃப் மெடிகேட் பண்ணி அதனால் ப்ராப்ளம் இன்னும் பெருசாகி வேறு வேறு ரிலேஷன்ஸோடு வர ஆரம்பிக்காங்க. ஸோ நார்மல் திங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது சொல்கிறதுக்காக தான் இந்த டோட்டல் வீடியோ. ஸோ நான் என்னென்ன இதில் சொல்கிறேன் அப்படின்னா அது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைஸ் அண்ட் லேண்ட் அண்ட் அதாவது வந்து பெர்லி பெனல் பேப்யூல் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம பெனிஸில் இருக்கிற கிளான்ஸ் பட் ப்ரிப்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரிப்யூஸ்ன்றது தோல் பகுதி. இந்த தோல் பகுதி உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு ஒரு எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் வெளியில் கொஞ்சம் ஆப்வியஸாக தெரிய ஆரம்பிக்கும். ஒரு எல்லோயிஷ் ஸ்பாட்கள் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே அந்த சுரபிகள் தான். இந்த சுரபிகளை பார்த்து சில பேர் பயந்து இது வேறு எதுவும் வியாதியோ இல்லை ஒரு எஸ்டிடியோ இல்லை ஒரு ஹெச்ஐவி ரிலேஷன்ஸோ வந்திருக்கோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டு அதுக்காகவே செல்ஃப் மெடிக்கேட்டடாக நிறைய ஸ்ட்ராங்கான சோப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, தென் டெட்டால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வேறு சில இரிட்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால அது அல்சரேட் ஆகி அப்போ தான் ஒரு லீஷன் வேறு ஒரு பெத்தாலஜிக்கல் லீஷனாக மாறி தென் அந்த இதுவே வந்து டோட்டலாக சர்க்கம்சைஸ் பண்ணுற மாதிரி போயிடுது. ஸோ இந்த எல்லோயிஷ் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே அந்த கிளான்ஸ் மட்டும்தான். சில பேருக்கு இந்த கிளான்ஸ் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிம் ஏரியாவில் மட்டும் ஏதோ ஒரு ப்ரொஜெக்டட் லீஷன் மாதிரி ஒரு 1 or 2 mmக்கு நார்மல் ஸ்கின் கலர்லேயே ஒரு பிங்கிஷ் லீஷன் இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னா பெர்லி பெனல் பேப்யூல்ஸ். இதுவும் ஒரு விதமான கிளான்ஸ் மட்டும்தான். பட் இதையுமே நிறைய பேர் வாட் அப்படின்னு நினச்சிட்டு இது கண்டிப்பாக எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி சாலிசிலிக் ஆசிட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது ஹைலி 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 கான்ட்ராண்டிகேட்டட். டோட்டலாக அந்த மாதிரி ஏரியாவுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு அந்த இடத்துல லீஷன் மட்டும் வரது இல்லாமல் ஸ்ட்ரிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஸ்கார். ஸோ அது நார்மலாக நம்மளுடைய ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணுறதுனால ஒரு பெரிய ஸ்கார் ஆகி நார்மல் ஒர்க்ஸ் எதுவுமே பண்ண முடியாமலே போகிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த நார்மலான வேரியேஷன்ஸ் அது ரெண்டும் தெரியாமல் நிறைய பேர் செல்ஃப் மெடிக்கேட்லேயும் தப்பு பண்ணிடுறாங்க. சில பேர் நார்மலாக அவங்களே ஏதாவது வேறு சில வீடியோஸ் பார்த்துட்டு சில வேறு டிசீஸ் இருக்குன்னு அவங்களே நினச்சிக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணுறதுனால பெரிய ப்ராப்ளம் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரியான லீஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது நிச்சயமாக ஒரு டாக்டர்கிட்ட கேளுங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க என்ன இருக்குது ஏதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இதில் நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடலாம். தேங்க்யூ.